தொடரில் நாளை சென்னையில் நடைபெறும் போட்டியில் நட்சத்திர வீரர் தோனி விளையாட வாய்ப்பில்லை என தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சடையாண்டி. தோனி விளையாட வாய்ப்பில்லை என்பதற்கான காரணம் என்ன? மோனிஷா, நாளை சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதக்கூடிய போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மதியம் 3:30 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இந்த போட்டிக்கு முன்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய தலைமை பயிற்சியாளர் ஸ்டீவன் பிளமிங் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது தோனி ஏற்கனவே காயம் காரணமாக கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு மேலாக ஓய்வில் இருக்கிறார். அவருடைய உடல் தகுதி எப்படி இருக்கிறது, அவருடைய காயம் குணமாகிவிட்டதா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் பொழுது தோனி தொடர்ந்து தீவிரமாக பயிற்சி மேற்கொண்டு வருகிறார், இஸ் ரெக்கவரிங் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். அதாவது முழுமையாக குணமடையவில்லை, இன்னமும் அவருக்கு மருத்துவ உதவி தேவைப்படுகிறது, தொடர்ந்து அவர் குணமடைந்து கொண்டே வருகிறார் என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். எனவே நாளைய போட்டியிலும் அவர் விளையாட வாய்ப்பில்லை என்ற ஒரு சூசகமாக ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து கிட்டத்தட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 7 போட்டிகளில் விளையாடி 3 போட்டிகளில் வெற்றியை வசப்படுத்தி இருக்கிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இதுவரை 3 போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன. அதில் 2 போட்டிகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே இனி வரக்கூடிய ஒவ்வொரு போட்டிகளும் மிக முக்கியமான போட்டியாக பார்க்கப்படுகிறது. இனி வரக்கூடிய போட்டிகளில் 7 போட்டிகளில் குறைந்தது 5 போட்டிகளில் வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும் என்ற ஒரு நிலைமை இருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு. எனவே இனி வரக்கூடிய போட்டிகளில் நிறைய வீரர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் காயம் காரணமாக தொடர்ந்து அடுத்தடுத்து விலகி இருக்கிறார்கள். இளம் வீரர் ஆயுஷ் மாத்ரே காயம் காரணமாக விலகி இருக்கிறார். ஏற்கனவே நாதன் எல்லிஸ் அப்போட்டியிலிருந்து காயம் காரணமாக விலகி இருந்தார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சடையாண்டி.